உங்கள் வாழ்க்கை இப்போ எங்கே போய்க்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் தினமும் எந்திரிப்பீங்க, அதே வேலை, அதே வாழ்க்கை, அதே பிரச்சனை. ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்காவது உங்களை பற்றி கேள்வி கேட்டிருக்கீங்களா? என்னடா வாழ்க்கை இது, எந்தடா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னே நமக்கு புரியவே மாட்டேங்குது, இதுக்காக நம்ம பிறந்தோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது நம்மளோட பெயின் சொல்லப்போனால். அது நம்மளோட ஸ்ட்ரகிள், நம்மளோட ஸ்லீப்லெஸ் நைட்டு, அதாவது நம்ம தூக்கமே இல்லாமல் இருக்கிறது. ஒரு நாள் நமக்கு வயசாகும், நம்ம பேரண்ட்ஸுக்கும் வயசாகும். அப்போ நம்மளே கேட்போம், என்னடா நீ எதுவுமே செய்யலையா உன் பெற்றவங்களுக்காக, ஏதாவது ஒன்று செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து புத்தி வேலையே செய்யாது. ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே செட்டில் ஆயிடுவாங்க, ஆனால் நம்ம மட்டும் அதே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்கள் மனசு உங்களை என்ன தெரியுமா கேட்கும்? நீ எங்கே விட்ட, இதை எங்கே தவற விட்ட அப்படின்ட்டு தான். உண்மை என்ன தெரியுமா? நம்ம வந்து தப்பே செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் மெயினான ஒரு பிரச்சனையில மாட்டியிருப்போம். என்ன தெரியுமா? நம்ம முயற்சியே செஞ்சுருக்க மாட்டோம். முயற்சியே செய்யாமல் எதுவுமே நடக்கும்னு நினச்சா கண்டிப்பாக நடக்கவே செய்யாது. உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. எதுக்காக நம்ம வாழ்கிறோம்? யாருக்காக நம்ம வாழ்கிறோம்? என்னத்துக்காக வாழ்கிறோம்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மூளையை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட கனவுகள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். ஸோ அதனால் மணி இல்லைன்னா ரெஸ்பெக்ட் இல்லை. கசப்பான உண்மையாக தான் இருக்கும். ஆனால் மணி மட்டும்தான். மணி மட்டும்தான். மணி 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 எல்லாமே மணி தான். இந்த உலகமே மணி தான். ஒரு காலத்தில் நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன், பணம்லாம் வாழ்க்கையிலடா, சொந்த பந்தம் தான்டா வாழ்க்கை அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அடியே நீ லூசுத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க, அந்த சொந்த பந்தம் கூட நீ ஓன்ட்ட பணம் இருந்தால் மட்டும்தாண்டி வரும். ஸோ அதனால் நீ ஃபஸ்ட்டு சொந்த பந்தங்கள் உனக்கு வேணும்னா உன்னோட தகுதியை உயர்த்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். சம்டைம்ஸ் என்ன நானே திட்ட ஆரம்பிப்பேன். லூசு மாதிரி நீ எல்லாருமே வேணும், நீ ஃபஸ்ட்டு நம்பாத. உனக்கு எல்லோரும் வேணும்னா ஒரே ஒரு விஷயந்தான், நீ பணத்தை மட்டும் சேர்த்து வச்சு பாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே தன்னை பாட்டில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு வந்து சொந்த பந்தங்களோட வாழ பிடிக்கும், பட் சொந்த பந்தங்களுக்கு பணத்தோடு வாழ பிடிக்கும். அந்த சொந்த பந்தம் உனக்கு வேணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா பணம் மட்டும்தான் வாழ்க்கை. பணம் இருந்துட்டா நீ ஆசைப்பட்ட அத்தனை லைஃப்பும் உனக்கு வந்து சேர்ந்துடும். நீ எப்பவும் போல் சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு ஓடு ஓடு ஓடிக்கிட்டே இரு. ஏதோ ஒரு பக்கத்தில் ஓடும்போது நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, இங்கே பாரு எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்கா, ஏதாவது ஒரு வேறு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு வேலை செய். ஒன்றே வந்து நீ வந்து முயற்சி செஞ்சு ஒரு இடத்துல நீ முன்னேற வச்சுக்கிட்டே இரு. ஏன்னா நீ முன்னேறதான் உன்னே வந்து எல்லாருமே மதிப்பாங்களே தவிர, நீ முன்னேறனா யாரும் உன்னே மதிக்க மாட்டாங்க. உங்கள் மைண்டை நீங்களே கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா மற்றவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற நிலைமைக்கு வந்துடக்கூடாது. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பயப்படாதீங்கப்பா. எல்லாருமே ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க, இதை நீ செய்யாத, இங்கே போகாத, இது சரி வராது அப்படின்வாங்க. ஆனால் சொல்கிற ஆளுக்கெல்லாம் பாருங்களேன், அவங்க பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு அட்வைஸை மட்டும் அள்ளி தொளிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தொளிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எதுக்காக வாங்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது, உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மட்டும் செய்யுங்க. எல்லாரும் சொன்னதை ஃபஸ்ட்டு கேட்காதீங்க. 1000 பேர் 1000த்தை சொல்லுவான். எல்லாரும் சொல்கிறதையும் கேட்கவே கூடாது. ஏன்னா நரம்பில்லாத நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். இன்றைக்கே சொல்லுவாங்க, இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீ முன்னேறி வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, பரவாயில்ல நீ இதை செய்ய போய் தான் இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்க அப்படின்வாங்க. ஸோ நரம்பில்லாத நாக்கு 4000 கூட பேசும். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. இப்போ கொஞ்ச நாளாகவே என்னோடய மைண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே பணத்தை மட்டுமே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுது, அடியே உன்ட்ட ஒன்றுமே இல்லடி, அதாண்டி எல்லாருமே ஒன்று மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஸோ நான் வந்து பணத்தை நோக்கி ஓடணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். பட் என்னென்னா நமக்கு வந்து காலம் சூழ்நிலை எல்லாமே கை கொடுக்குமா அப்படிங்கும்போது கொஞ்சம் கேள்விக்குறி தான். என்னதான் விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டாலோ லக்குன்னு ஒன்று வேணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த லக்குன்னு ஒன்று இருக்கணும் போல். நான்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் அந்த வீடியோ ரீச்சே ஆகலை, நம்ம யூடியூப் மணி எடுக்கவே முடியலை. அப்படிங்கும்போது வர ஃபீலிங் வந்து என்னால் அதை ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்க. பேசாமல் யூடியூப்பை விட்டுருவோமா அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் தோணும், இல்லை இது மட்டும்தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, மைண்ட் ரிலாக்ஸ் இப்போதைக்கு எனக்கு இதுதான். ஏன்னா நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணுவீங்களா, உங்களோட கமெண்ட்டுக்கெலாம் நான் பதில் சொல்லும்போது என்னோடய மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அதனால் நான் எதையாவது ஒன்று வந்து போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். என்னை பார்த்து யாராவது ஒருத்தர், 1000ல் ஒரே ஒருத்தர் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆனால் கூட சந்தோஷப்படுவேன். நீங்கள் முடிவெடுத்தால் மட்டும்தான் உங்களோட ஃப்யூச்சர் மாறும். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? ரொம்ப வெயிட் பண்ணவே கூடாது. ஏன்னா வெயிட் பண்ண யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த யாரோ ஒருத்தர்லாம் நம்மளும் ஒருத்தர்லாம் வரணும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம லைஃப் நமக்கு வந்து ரொம்பவே ஏதாவது எப்படி சொல்கிறது, ஏமாற்றத்தை அதிகமாக கொடுக்கத்தான் செய்து. அந்த ஏமாற்றத்துலேருந்து எந்திக்கிறது ஒன்றே கடவுளோட பக்தியால், அவரை தான் நம்பணும் அப்படிங்கிற மாதிரியே நான் எல்லாத்தையும் முழுசாக ஆண்டவன்ட்ட ஒப்படைச்சிட்டேன். இதுக்கு மேலே நீ விட்ட வழி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா பக்கமும் அடி விழுது அப்படிங்கும்போது கொஞ்சம் மனசு தடுமாறத்தான் செய்யுது இல்லையா? எவ்வளோதான் நம்ம மோட்டிவேட்டாக இருந்தாலும் சரி தான், சுற்றி அடி வாங்கும்போது ஏதாவது ஒரு இடத்துலையாவது நமக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, எங்கே போனாலும் கதவை மூடிக்கிறதுடா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேற ஒரு டைலாக் வேறு சொல்லுவாங்க, உன்னுடைய ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கதவு ஜன்னல் இடுக்கு எல்லாத்தையும் மொத்தமாக மூடும்போது தான் தெரியுது, என்ன எல்லா பக்கமும் மூடிக்கிட்டு இருக்க, நம்ம எங்கே தான் போக அப்படின்ட்டு.
சரி நம்மளோட லைஃப் ஒரு நாள் மாறும், நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் முழு மூச்சோடு இருக்கிறேன். பார்க்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப் மாறாமலையா போயிடும் அப்படின்ட்டு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கொஞ்சம் தயவு செஞ்சு ஹைப்பையும் லைக்கையும் பண்ணிக்கங்க. முக்கியமாக முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் புரியும். நாள் கண்டிப்பாக நானும் முன்னேறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த முன்னேற்றம் எனக்காக இல்லை, என்னுடைய சொந்த பந்தங்கள் என் கூட சேரணுங்கிற ஒரு ஆசையால். என்னவோ சின்ன பிள்ளைலேருந்து சொந்த பந்தங்களோட சேர்ந்து வாழ்ந்ததுனால இப்போ ரொம்ப ஆசை வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்க எல்லோரும் என் கூட சேரணும்னா எனக்கு பணம் தேவை. சம்டைம்ஸ் தோணும் இவங்கெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனாலும் மானங்கட்ட மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது கேட்கவே மாட்டேங்குது. இல்லடி வேணுண்டி அப்படின்னு சொல்லுது. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எனக்கு எல்லாத்துக்குமே சொந்த பந்தம் கூட இருந்தால் அது ஒரு தனி சந்தோஷமே. நான் அப்படியே வளர்ந்துட்டேன், அதனால தோணுது சரி இப்போ நம்ம என்ன செய்யணும், காசு சம்பாதிக்க கிளம்பணும். அதுக்காக ஏதோ ஒரு மோட்டிவேஷன் எதையோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபோனில் வீட்டில் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒன்றும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், அவ்வளோதான். எத்தனை சைத்தான்கள் இடையூறு கொடுத்தாலும் சரி, ஆண்டவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு நான் இன்னும் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது ஒரு நாள் நானும் முன்னேறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த யூடியூப் ஜேர்னியில் நானும் சக்ஸஸ் ஆகி காட்டுவேங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஆவீங்க. இந்த நிமிஷமே உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிற லாஸ்ட் சான்ஸாக கூட இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.